வணக்கம் மாணவர்களே. இன்று இயல் 4 அதாவது பருவம் 2 முதல் கவிதை பேழையில் நம்ம ரிவிஷன் பார்ப்போம். கலங்கரை விளக்கம் பாருங்கள். கலங்கரை விளக்கத்தில் வேய மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குவன்றன் மரக்கலங்கள் தான் துறை அறியாமல் கலங்குகின்றன. தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை. தூண் என்று சொல்லக்கூடிய பொருளின் மதலை. அடுத்தது பாருங்க, குருவினா பாருங்க. மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம். கடல் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன்னை நோக்கி கலங்கரை விளக்கம் அழைப்பதாக கடிகளோர் உருத்திரங்கண்ணர் தம் பாடலில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. கலங்கரை விளக்கத்தின் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கலங்கரை விளக்கத்தில் இரவு நேரத்தில் மட்டும்தான் விளக்கு ஏற்றப்படும் சொன்னேன் நான். இந்த குருவினால் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்க பொருள்லாம் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். சிறுவிட பாருங்க. கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பாலாற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. 2வது பாயிண்ட் பாருங்கள். ஏணி கொண்டு ஏற முடியாத அளவிற்கு உயரமாக உள்ளது. திண்மையான அதன் திடமான கலவை சார்ந்து கொண்டு பூசப்பட்ட வானத்தை முட்டும் மாடத்தை உடையது. ரொம்ப திண்மை உறுதியாக இருக்கக்கூடியது கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கத்தில் இரவில் ஏற்றப்படும் ஒளியும் விளக்கும் திசையறியாமல் தவிக்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பதாக புலவர்த்தம் பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. சிந்தனை வினாவும் பாருங்கள். கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளை தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என நீங்கள் கருதுகிறீர்கள்னு கேட்டிருக்காங்க. இதையும் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மெரினா கடற்கரையை பற்றி கொடுக்காங்க, கன்னியாகுமரி கடற்கரையை பற்றி கொடுத்துருக்காங்க. கடற்கரை காட்சிகளை கண்டு உங்களுக்கு தெரிஞ்சவற்றை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதை தான் இதனுடைய அழகை கொடுத்துருக்காங்க. பாருங்கள். சொல்லும் பொருளும். மதலை அப்படின்னா தூண், சென்னி அப்படின்னா உச்சி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர், உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்ப்பரப்பு, அழுவும் அப்படின்னா கடல், கரையும் அப்படின்னா அழைக்கும், வேயா மாடம் அப்படின்னா வேயான்றதை வைக்கோலால் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடைகளை இதுலேயும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். கவனமாக படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பலில் சரியான விடையை பாருங்கள். வங்குழுனா எதை சொல்கிறாங்க? காற்று. வங்குழுனா காற்று. மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுக்கு சென்றனர். வங்கத்தில். வங்கம்னா கப்பல். கப்பலில் ஏறி புலால் நாற்றம் முடியதாக அகனாறு கூறுவது எது? புலால் நாற்றம் எங்கே இருக்குன்னு சொன்னேன் நான். கடலே புலால் நாற்றம் கொண்டதுன்னு சொல்கிறேன். பெருங்கடலை பிரித்தெழுவது பெருமை ப்ளஸ் கடல். இன்றி ப்ளஸ் ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி. நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய கேள்விகளில் வரும். அடுத்தது பாருங்கள். எதுகை இடம்பெறாத இணை. இரவு இயற்கை. இதுதான் எதுகை இடம்பெறாத இணை. பொறுத்துகன் கொடுத்துருக்காங்க. வங்கம் அப்படின்னா என்னது? கப்பல். நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். மாட உள்வொலி அப்படின்னா கலங்கரை விளக்கம். குருவினா பாருங்கள். நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது? நாவாயின் தோற்றம் உலகம் புடைபெயர்ந்து போன்று அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய நாவாய் என்று அகநானூறு நாவாயின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது. அப்படியே உலகத்தை பேர்த்து எடுத்துகிட்டு போய் அந்த கப்பலில் வச்சுருக்க மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவாய் பாருங்க. ஓட்டுகளுக்கு காற்று எவ்வாறு துணை புரிகிறது? நாவாய் ஓட்டுறாங்கள நீக்கான், அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த காற்று உதவுதுன்னா, இரவும் பகலும் ஒரு இடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அழைத்து சென்று நாவாய் ஓட்டிகளுக்கு உறுதுணையாக நிற்கிறது. சிறுவினாவும் பாருங்கள். சிறுவினாவும் இருக்குது. இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது சிந்தனை வினா இருக்குது. சிந்தனை வினாவும் இருக்குது. இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். உரு அப்படின்னா அழகு, வங்கம் அப்படின்னா கப்பல், போழ அப்படின்னா பிளக்க, எல் அப்படின்னா பகல், வங்கூழ் காற்று, கோடு உயர் கரை உயர்ந்த, நீக்கான் நாவாய் ஓட்டுபவன்,
மாட உள்ளொளி, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதியில் வரும். நன்றி மாணவர்களே. இப்போ 4வது இயலில், அதாவது பருவம் 2 முதல் இயலில் 2 செய்யுள், இதையும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேர்வுகளுக்கு வரும். நன்றி மாணவர்களே. நன்றி, வணக்கம்.